புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 1 தொடக்கம் 4. அக்காலத்தில் இயேசு மலையில் இருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார். சிந்தனை: ஆண்டவர் மோசேயின் ஊடாக 10 கட்டளைகளை மட்டுமல்ல, தூய்மை குறித்த விதிமுறைகள் உட்பட அன்றாட வாழ்வுக்கு வேண்டிய சட்டங்களையும் வழங்கினார். இவற்றுள் தொற்றக்கூடிய, குணப்படுத்த முடியாத தொழுநோய் தொடர்பான சட்டங்களும் அடங்கும். தொழுநோயாளர்கள் யாரையும் தொடக்கூடாது. அவர்கள் சமூகத்தில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டும் வழிபாடுகளில் பங்கேற்க முடியாமலும் தடுக்கப்பட்டனர். மற்றவர்களை எதிர்கொள்ளும் போது தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டுமென்றும் சட்டங்கள் விதிக்கப்பட்டிருந்தன. இந்த சட்டங்கள் வெறுமனே நோயை தடுப்பதையும் தாண்டி ஆழமான ஆன்மீக பொருளையும் கொண்டிருந்தன. தொழுநோய் பாவத்தின் சின்னமாக மாறியது. அது ஆன்மாவை தீட்டுப்படுத்தி இறைவனின் புனித தன்மையில் இருந்து நம்மை பிரித்து தெய்வீக தூய்மைப்படுத்தலே அவசியம் என்று பாடம் புகட்டின. இன்றைய நற்செய்தியில் இயேசு தொழுநோயாளியை தொட்டு குணப்படுத்துவதன் மூலம் மோசேயின் சட்டத்தை நிறைவேற்றியும் அதனை கடந்தும் செல்கிறார். சட்டத்தின்படி ஒரு தொழுநோயாளியுடன் தொடர்பு கொள்வது ஒருவரை தீட்டுப்படுத்தும். ஆயினும் இயேசுவின் தொடுகை அதனை தலைகீழாக மாற்றிவிட்டது. தொழுநோயாளியின் தொடுகை இயேசுவை தீட்டுப்படுத்தவில்லை, மாறாக அந்த தொழுநோயாளியை தூய்மைப்படுத்தியது. இந்த அற்புத செயலின் மூலம் இயேசுவின் தெய்வீக அருளின் தொடுகை மூலமாக மட்டுமே பாவிகள் உண்மையாக தூய்மையாக்கப்பட்டு கடவுளுடனான ஒன்றிப்பில் மீண்டும் கொண்டு வரப்பட முடியும் என்ற உண்மை வெளிப்படுகிறது. அதாவது கிறிஸ்துவில் தூய்மை அசுத்தத்தை வென்று நம்பிக்கையுடன் அவரை தேடும் அனைவருக்கும் அமைதியும் குணப்படுத்தலையும் வழங்குகிறது. இந்த தொழுநோயாளி இயேசுவையும் அவரது அருளின் சட்டத்தையும் நாம் எவ்வாறு அணுக வேண்டும் என்பதற்கு மிகவும் சரியான ஒரு முன்மாதிரியாக விளங்குகிறார். இந்த நோயாளி இயேசு தன்னை குணமாக்க வேண்டுமென்று வற்புறுத்தி கேட்கவில்லை, மாறாக இயேசு யார் என்பதிலும் அவரால் என்ன செய்ய முடியும் என்பதிலும் தான் கொண்டிருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றான். ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். இவ்வாறு சொல்லி அந்த நோயாளி இயேசுவின் தெய்வீக அதிகாரத்தை ஏற்றுக்கொள்கிறான். அத்தோடு அவரை அற்புதங்கள் செய்வதாக மட்டுமல்லாமல் நோய் நொடிகள், தீய சக்திகள் மற்றும் படைப்பனைத்தின் மீதும் அதிகாரம் கொண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறான். அத்தோடு அவன் தன்னையும் முழுமையாக ஆண்டவரின் திருவுளத்துக்கு ஒப்படைக்கின்றான். ஆண்டவரை நாம் அணுகும்போது பெரும்பாலும் எமது விருப்ப பட்டியலுடன் அணுகுகிறோம். அவருடைய சித்தத்துடன் நாம் இணைந்து கொள்வதற்கு பதிலாக நமது தேவைகளை முன்னிறுத்தி கொள்வதற்கான ஒரு வழியாக செபத்தை கையாளுகின்றோம். தொழுநோயாளியைப் போல நாமும் எமது செபத்தை சுயநல மன்றாட்டுக்களில் இருந்து விடுவித்து நம்பிக்கையின் செயலாக மாற்ற வேண்டும். அதற்காக ஒன்று,
கடவுளின் இறை ஆண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது அவரே அனைத்து வல்லமையும் உள்ள ஆண்டவர். ஒவ்வொருவருடைய காயத்தையும் குணப்படுத்தவும் ஒவ்வொருவருடைய பாவத்தை மன்னிக்கவும் வல்லமை கொண்டவர் அவரே என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2, நமக்கு எது சிறந்தது என்பதை இயேசு அறிவார் என்றும் அதையே அவர் விரும்புகிறார் என்றும் நம்பி அவருடைய திருவுளத்துக்கு நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். இந்த எளிய தொழுநோயாளி எமக்கு முன்வைக்கும் இந்த முழுமையான செபத்தை இன்று தியானிப்போம். எமக்கு உதவுமாறு நாம் கடவுளை வற்புறுத்த வேண்டியதில்லை. எம்மை விட அவரே அதை அதிகமாக விரும்புவார். ஆண்டவரின் அருளின் தொடுகை எமக்கு வேண்டுமென்று எண்ணி அவரிடம் இருந்து எம்மை பிரிக்கும் பாவத்தின் காயங்களை தாழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் அவருடைய இரக்கத்தின் முன் சமர்ப்பிப்போம். செபம். ஆண்டவரே, உமது திருவுளத்துக்கு எம்மை முழுமையாக ஒப்படைக்க அருள் தாரும். ஆமென்.